ஒரு தடவை காந்திஜி தென் இந்தியாவில் கதர் பிரச்சாரம் செய்ய வந்தபோது மைசூரில் நந்தி குன்றில் தங்கியிருந்தார். உடன் ராஜாஜி இருந்தார். அப்போது ஒரு அம்மையார் தன் மகன்களுடன் வந்து மிகுந்த சிரமங்களுக்கிடையே காந்திஜியை சந்தித்தார். தன் கையில் இருந்த 15 ரூபாயை கதர் நீதிக்கு ஒப்படைத்துவிட்டு அதிகமாக கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தத்தை தெரிவித்தார். தனது குடும்பத்தில் அனைவரும் கதர் அணிவதாகவும் கூறினார். காந்திஜி, பர்மாவில் இருந்தும் கூட குடும்பமே தேச தொண்டில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஆனால் நன்கொடை விஷயத்தில் மட்டும் கஞ்சத்தனத்தை காட்டிவிட்டீர்கள் என்று கிண்டல் செய்தார். லக்ஷ்மி அம்மாள், என்னிடம் கொடுப்பதற்கு வேறு ஒன்றுமில்லை, கையில் இருப்பது பர்மா செல்ல பயண செலவுக்கும் போதாது என்று பதில் அளித்தார். காந்திஜியோ, நான் பணம் கேட்கவில்லை, தேச சேவைக்காக உங்கள் மகன்களில் ஒருவரை அர்ப்பணம் செய்வீர்களா என்று கேட்டார். உணர்ச்சி மேலிட்ட லக்ஷ்மி அம்மாள் தழுதழுத்த குரலில், ஐயா, இதைவிட மேலான பாக்கியம் எனக்கு கிட்டுமா? என் மூத்த மகன் சுந்தரம் சமூக சேவைகளில் அதிக ஈடுபாட்டு உள்ளவன். அவனை அனுப்பி வைக்கிறேன், இது உறுதி என்று கூறி விடை பெற்றார். இந்த சுந்தரம் தான் திருப்பூரில் 1932 ஆண்டில் ஜனவரி 10 அன்று சட்ட மறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு போலீசாரின் கடுமையான தடியடிக்கு உள்ளானார். இவருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் திருப்பூர் குமரன். கையில் மூவண்ண கொடியை உறுதியாக ஏந்தியபடியே தலையில் காயம், உடல் முழுவதும் அடிபட்டும் இறுதி வரை கொடியை விடாமல் வீர மரணம் அடைந்தார். போலீசார் தாக்கியதால் திரு சுந்தரம் கடுமையாக காயமடைந்து 108 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். சுதந்திரம் பெற்ற பின் தினமணி பத்திரிகையின் கோவை கிளையில் வேலையில் சேர்ந்தார். கோவை கிளையை மூடி டெபாசிட் வசூலிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை தேர்வு செய்ய முடிவு செய்தது. எனவே சுந்தரத்தின் வேலைக்கு ஆபத்து வந்தது. குடும்பத்தார் மற்றும் நண்பர்களின் ஆலோசனைப்படி திரு சுந்தரம் காமராஜரை சென்னையில் சந்தித்து நிலைமையை எடுத்துரைத்தார். உடனே காமராஜர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் திரு ராம்நாத் கோயங்காவிற்கு தொலைபேசியில் அழைத்து சுந்தரத்தின் பின்னணியை விளக்கி அவர் கோவை தினமணி அலுவலகத்தில் வேலை பார்ப்பதும் ஏழ்மையில் அவதிப்பட்டதையும் எடுத்து கூறினார். திரு ராம்நாத் கோயங்கா முன் பணமின்றி கோவை பத்திரிகை ஏஜென்சியை சுந்தரத்திற்கே வழங்கினார். தேசத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு காமராஜர் பல நன்மைகளை செய்து அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படுத்தினார்.